இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூமரங் ராக்கெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ராக்கெட் சாதாரணமாக ராக்கெட் மாதிரி இல்லாமல் இதை நீங்கள் பறக்க விட்டீங்க அப்படின்னா சுற்றி திரும்ப உங்கள் கைக்கும் வந்து ரிட்டர்ன் வரும். இதை நம்ம ரொம்பவே சிம்பிளாக வரும் ஒரு பேப்பரை வச்சு பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் ஃபுல்லாக பாருங்கள். என் பேர் திவாகர். வெல்கம் டு science.d சேனல். இந்த பூமரங் ராக்கெட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு A4 ஷீட் சைஸ் பேப்பர் வந்துட்டு தேவை. இந்த பேப்பரை வந்துட்டு இந்த மாதிரி பாதியாக வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மடித்த பேப்பரை கிழிச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த ஒரு பாதி தான் தேவை, ஸோ இன்னொரு பாதி நம்மளுக்கு தேவையில்லை. இந்த பாதி இன்னொரு பாதியாக வந்து மடிச்சுக்கோங்க. நான் சாதாரணமாக ராக்கெட் செய்கிற மாதிரி இந்த பாதியை இந்த சென்டராக வச்சு இதை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வந்துட்டு செய்யுங்க. இப்போது இதை இந்த மாதிரி கீழே வந்துட்டு மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு மார்க்கிங் வந்துட்டு பண்ணணும். இதுதான் இந்த பேப்பரோடைய சென்டர். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து சின்னதாக மார்க் வந்து வச்சுக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே 1.7 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் கீழே இன்னொரு 1.7 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் வந்து வச்சுக்கோங்க. இப்போது கரெக்டாக நம்ம வச்ச இந்த மார்க்கை வந்துட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த பேப்பரோட அந்த எட்ஜை வந்து கொண்டு வந்துட்டு கரெக்டாக சென்டர் லைனில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு எட்ஜாக வந்து இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் வந்துட்டு செய்யுங்க. இப்போது இந்த பேப்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட் வந்து இருக்கும். அதுமாதிரி மேலே வந்து மடித்து விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சாதாரணமாக ராக்கெட் செய்கிற மாதிரி தான் இந்த பேப்பர் இந்த மாதிரி அப்படியே பேக் சைடாக வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ முக்கியமான விஷயம் வந்து செய்யணும். இனிமேல் எல்லா பார்ட்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுடைய நகத்தை வச்சு ஷார்ப்பாக டைட்டாக வந்துட்டு மடக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா சாதாரணமாக நம்ம ராக்கெட்டுக்கு மடிக்கிற மாதிரி இந்த எட்ஜை கொண்டு வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் வந்துட்டு மடிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக செய்கிற ராக்கெட் மாதிரி ஒரு ஷேப் வந்து வந்திருக்கும். இப்போ நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து செய்ய போகிறோம். இந்த ராக்கெட்டுக்கு பேக் சைடில் இந்த எட்ஜை வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்துட்டு வளைச்சி விட்டுக்கோங்க. இதே நீங்கள் கரெக்டாக பண்ணல அப்படின்னா இந்த பூமரங் ராக்கெட் திரும்பவும் கைக்கு வந்துட்டு வரவே வராது. அவ்வளோதான், நம்ம பூமரங் ராக்கெட்டை வந்துட்டு செஞ்சிட்டோம். இந்த ராக்கெட்டை நீங்கள் பறக்க விடும்போது நார்மலான ராக்கெட்டை மாதிரி ஸ்ட்ரைட்டாக பறக்க விடாமல் லைட்டாக உங்கள் கையை வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி பறக்க விடுங்க. அப்போ தான் இந்த ராக்கெட் வந்துட்டு சுற்றி திரும்பவும் கைக்கு வந்துட்டு வரும். இந்த ராக்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ராக்கெட் பற்றி கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அடுத்து பாய் ஃப்ரம் திவாகர்.